பேங்க் வேலையெல்லாம் மதியமே முடிஞ்சிருச்சுங்க. சரி அதுக்கப்புறம் வந்து பாரிஸ் கார்னர் போயிட்டு சீலிங் லைட் ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அது வாங்கிட்டு பக்கத்துல தானே மண்ணடி, சரி மண்ணடி ஃபுட் ஸ்ட்ரீட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து ரம்ஜானுக்கு அப்புறம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இங்க வந்தாச்சு. எல்லா ஷாப்லயுமே வந்து ஒரே மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணோம். இது வந்து ஷவர்மாவில் வந்து அந்த மேலே மிக்சரை போட்டு எண்ணெயில் பொரிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக எந்த டேஸ்ட் கிடையாது. இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணல. இது ஒரு வேளை நல்லா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. மற்றபடி நாங்கள் ட்ரை பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்து நம்ம நார்மலாக எப்போதும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணோம். நோம்பு கஞ்சி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிராப் லாலிபப் வாங்கினோம். உண்மையிலே கிராப் லாலிபப் சூப்பராக இருந்துச்சுங்க. தர்பூசணி போட்ட ரோஸ் மில்க் வித்துட்டு இருந்தாங்க. அது அந்தளவுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நார்மல் ரோஸ் மில்க் மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு ஐட்டம் வாங்கினேங்க. அது சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. இது 80 ருபீஸ்க்கு வாங்கி அப்படியே குப்பையில் போட்டுட்டு வந்தாச்சு. ஓவர் ஆயில். வெளியூரில் இருக்கவங்களாம் வந்து இஃப்தார் ஃபுட் ஸ்ட்ரீட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை சூப்பராக இருக்கும் போல் அப்படி இப்படி நம்மளால சாப்பிட முடியலை அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஊரில் உள்ள அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஒரு வேளை இவங்களுக்கு செய்ய தெரியல என்னன்னு தெரியல. ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. ப்ரௌனி ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோங்க. உண்மையிலே அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் அது மேலே லைட்டாக காளான் பூத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போய் இந்த மாதிரி யாராவது ஏமாந்துருக்கீங்களா?